துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நீதியை நேசிக்கக்கூடியவங்க, அமைதியான சுபாவம் கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களாக அமைய போகுதா, அல்லது சில விஷயத்தில் பாதகமான பலன்கள் காத்திருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு? சுக்கிர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி பற்றிகளை காற்றோட அடையாளமாக பார்க்கப்படுது. நிலையற்ற தன்மையுடன் இருக்கும் சுக்கிர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராசியில் பார்த்தீங்களா, சனி பகவான் உச்சம் பெறக்கூடியவர். தராசை அடையாளமாக கொண்ட துலாம் ராசிக்காரர் பார்த்தீங்களா, அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க. காற்று ராசியை உறுப்பாக கொண்ட இவங்க அதிக நிலையற்ற ஒரு தன்மை கொண்டவங்க இருந்தால் கூட இவங்க எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வலுவாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, கலை படைப்பாற்றல் புதிய எண்ணங்கள் எல்லாமே கொண்டிருப்பாங்க. இவங்ககிட்ட உயர்ந்த லட்சியமானது இருந்து கொண்டே இருக்குங்க. சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தோற்றத்தில் கூட கவர்ச்சியாகவும் இயல்பியல் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்க. சிறந்த நபர்களை நண்பர்களாக இவங்க வைத்திருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்களா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கும் இவங்க தேவையில்லாத மன அழுத்தத்தை பார்த்தீங்களா விரும்பவே மாட்டாங்க. இல்லற சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானே துலாம் ராசி ஆளக்கூடியவர் அப்படிங்கிறது காதல் மற்றும் உணர்ச்சி விஷயத்துல ஈடுபாடு இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுப்போடு நடத்த தெளிவுங்க மெயினாக இந்த ராசிக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாதத்தில் பல்வேறான மாற்றங்கள் நம்மளுடைய துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு காத்திருக்குங்க. துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்களா, நண்பர்களால் பிரச்சனையுமே கூட வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. மேலுமே பெண் நண்பர்களால் பாதிப்புகள் பார்த்திங்களா அதிகமாக வரும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆரோக்கிய குறைபாடானது இந்த டைமில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண தட்டுப்பாடுமே கூட ஏற்படும். நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமையுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மாற்றங்கள் வரும் ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசி லக்னத்தில் செவ்வாய் வரும்போது பொதுவாகவே இடமாற்றம், வேலை மாற்றம், படிப்பு மாற்றம், வீடு மாற்றம், அதிகார மாற்றம், பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைப்பது, பெரிய பணம், பொருளாதாரத்தில் வெற்றியும் அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. மேலுமே அரசியலில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பதவிகள் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பாராத வெற்றிகளுமே கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராகு குரு இணைவால் அசுரனை போல நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். 15ஆம் தேதிக்கு அடுத்தது விரயத்தில் சூரியன் புதன் அமர்வது கால் பாதங்கள் நரம்புகள் தோளில் பிரச்சனைகளானது உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலுமே எலும்பு தேய்மானத்தினால பிரச்சனைகள், முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் தங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம், மன அழுத்தமும் கூட ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வெளியூர் செல்லும் யோகமும் கூட உங்களுக்கு அமையும். வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளானது உங்களை தேடி வருங்க. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வெளியூரில் படிப்பதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இனிமையான காலமாகவும் அமைஞ்சிருக்கு. எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே பணம் கொடுப்பதாக இருந்தால் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கொடுப்பது ரொம்பவும் நல்லது. மேலுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க. மகிழ்ச்சி ரீதியாக 80%, பொருளாதார ரீதியாக 80% நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இனிமையான காலமாக மாறுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
மேலுமே நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும், அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செஞ்சு முடிக்கும் குணமுடைய நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் பல லாபமே கூட கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்களானது உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே ஆன்மீகத்தில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிப்பது ரொம்பவும் நல்லது. மனதைரியம் பார்த்திங்களா இந்த டைமில் அதிகரிக்கும். புத்தியுமே தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுமே கூட கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாகவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே இந்த டைமில் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் மனம் மகிழும்படியான தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே அக்கம் பக்கத்தினரோட அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மகிழும்படியான காரியங்களானது இந்த டைமில் நடக்கும். ஆன்மீக நாட்டுமே கூட அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. எதிர்கட்சிக்காரர்கிட்ட பார்த்திங்களா உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும், கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பையுமே கூட ஒப்படைக்கும் ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களை பற்றி வரைக்குமே புதிய வாய்ப்புகளில் வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்குகளை நீங்கள் கற்று தெளிவு பெறுவீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு கூடும். அடுத்ததாக சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும். எனவே நீங்கள் சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது ரொம்ப நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே சமாளிக்கிற அளவுக்கு திறமையுமே இருக்கும். எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்லக்கூட நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்களா உங்களுக்கு நேரலாம். சந்திரனோட சஞ்சாரம் பார்த்திங்களா உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தையுமே கெடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னும் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும். சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்காது. விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அவ்வப்போது ஏதாவது ஒரு தடங்கலானது ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். கடன் பிரச்சனை பார்த்திங்களா இந்த டைமில் குறைய ஆரம்பிக்கும். போட்டிகள் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கிகளுமே இந்த டைமில் உங்களுக்கு வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே உத்தியோகஸ்தாரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளானது நீங்க ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே கூட உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட திறமையான செயல்பாடுகள் மூலம் பல பாராட்டும் புகழுமே கூட உங்களுக்கு கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் நம்மளுடைய விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் பரிகாரமாக சுக்கிர பகவானை மனதார நினைத்து நவகிரகங்களில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும். மகாலட்சுமியையே நீங்கள் வணங்கி வர கடன் பிரச்சனைகளானது நீங்கி மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றுடுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட நீங்கள் பார்த்து கணிச்சு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது துலாம் ராசி இலக்காராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுக்கோங்க. ஆல் விவோஸ், தேங்க்யூ.